உங்களுக்கு எக்ஸிமா இல்ல சொரியாசிஸ் மாதிரி தோல் பிரச்சனைகள் இருந்தா உடனே என்ன தோணும்? ஒரு ஸ்டீராய்டு கிரீம் எடுத்து போட்டா சரியாயிடும்னு தோணும் இல்லையா? ஆமா, அது இயல்புதான். அந்த அரிப்பு, அந்த தடிப்பு நம்மள அவ்ளோ தொந்தரவு பண்ணும். கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி அந்த அறிகுறிகளை மட்டும் மறைக்கிறது உண்மையான தீர்வா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த பிரச்சனையை வேற எங்கேயாவது உள்ள தள்ளி வைக்கிறோமா? நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்மள பலரும் தோல் பிரச்சனைய வெறும் சர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும்தான் பாக்குறோம். ஆமா. ஆனா அது உடம்புக்கு உள்ள இருக்கிற ஒரு பெரிய சமநிலையின்மையோட வெளிப்பாடுங்கிறத நம்ம பெரும்பாலும் மறந்துடுறோம். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். தோல் நோய்களை அடக்குவதால் உடலுக்குள்ள உண்மையில என்ன நடக்குது? நிச்சயமா. இந்த ஆய்வு தோல் நோய்களை வெறும் வெளிப்புற பிரச்சனையா பார்க்காம உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற ஒரு முக்கியமான செய்திய பார்க்க தூண்ட போகுது. வாங்க இதை விரிவாக அலசுவோம். கண்டிப்பா. இது தோல் நோய்கள் மேல நீங்க பாக்குற பார்வையே மாத்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முதல் முக்கியமான கருத்து நாம தோலை எப்படி பார்க்கறோங்கிறத பத்தினது. தோல் வெறும் நம்ம உடம்ப போர்த்தி இருக்கிற ஒரு போர்வை இல்லைன்னு சொல்லுது. ஆமா, தோல் நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு. அது மட்டும் இல்லாம சிறுநீரகம், நுரையீரல் மாதிரியே கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு மிக முக்கியமான உறுப்பும் கூட. ஓ, அப்படியா? ஆமா, உடம்புல சேர்ற நச்சுக்கள், அப்புறம் இந்த மன அழுத்தத்தோட ரசாயன வெளிப்பாடுகள், இது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு நம்ம உடம்ப பயன்படுத்துற ஒரு வழிதான் நம்ம தோல். அப்போ ஒரு பருவோ இல்ல ஒரு தடிப்போ வரும்போது அது வெறும் தோல் பிரச்சனை இல்ல, உடம்பு உள்ள இருக்கிற குப்பிய வெளியே தள்ளுதுன்னு அர்த்தமா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. சொல்லுங்க. உங்க வீட்டு வாசல்ல குப்பை சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து வெளியில கொட்டுறது சரியான தீர்வு. ஆனா அதுக்கு பதிலா நாம அந்த குப்பையை வீட்டுக்குள்ளேயே தள்ளி கதவை சாத்திட்டா என்னாகும்? வெளியில இருந்து பாக்கறதுக்கு வீடு சுத்தமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த குப்பை அழுகி துர்நாற்றம் வீசி நோய்க்கிருமிகளை உருவாக்கும் இல்லையா? ஆமா, ஸ்டீராய்டு கிரீம்கள் மூலமா தோல் நோயின் அறிகுறிகளை நம்ம வேக வேகமா அடுக்கும்போது நாம இந்த வேலையை தான் நம்ம உடம்புக்குள்ள பண்றோம். ஓ, அந்த நோய் சக்திக்கு வெளியே போக ஒரு வழி வேணும். நாம அந்த வழியை அடைக்கும்போது அது உள்ளுக்குள்ளேயே தங்கி இன்னும் ஆபத்தான ஒரு வழியை தேட ஆரம்பிக்குது. இங்கதான் விஷயம் கொஞ்சம் தீவிரமாகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நோய் மறைஞ்சு போறதில்ல, மாறாக உடலுக்குள்ள ஆழமா போகுதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இது எப்படி நடக்குது? இது வெறும் தியரி இல்ல, இயற்கை மருத்துவம், ஹோமியோபதியில பல வருஷங்களா கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம உடம்பு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பு. சரி. அது தோல்ல இருக்கிற ஒரு சின்ன எரிச்சல் மூலமா உள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை வெளியே தள்ள பாக்குது. நாம் அந்த வலிய ஸ்டீராய்டு போட்டு அடைக்கும் போது அந்த பிரஷர் வேற எங்கேயாவது போகணும் இல்லையா? ஆமா, ஒரு இடத்துல அழுத்தத்தை கொடுத்து அது இன்னொரு இடத்துல வெளிப்படும் தானே. அதேதான். அதுக்கு நம்ம உடம்புல பலகீனமான அடுத்த இடம் எதுவோ அங்கே போகுது. சிலருக்கு அது சுவாச மண்டலமா இருக்கு. ஓ, அதனாலதான் எக்ஸிமாவை அடக்கின ஆஸ்துமா வரலான்னு சொல்றாங்களா? துல்லியமா. அதனாலதான் தோல் பிரச்சனை குணமான சில மாதங்கள்லயே புதுசா மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வீசிங் வருது. ஆனா மருத்துவ உலகத்துல இதை ரெண்டு தனித்தனி பிரச்சனையா பாப்பாங்களே. ஆமா, ஒருத்தர் டெர்மட்டாலஜிஸ்ட பார்த்துட்டு அப்புறம் பல்மனாலஜிஸ்ட பாப்பாரு. ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை இல்ல, ஒரே நோயோட ரெண்டு வேற வேற முகங்கள். அப்போ சொரியாசிஸ் விஷயத்திலும் இதே மாதிரி தான் நடக்குமா? அதை அடக்கினா என்ன ஆகும்? ஆமா, சொரியாசிஸ தீவிரமான மருந்துகள் மூலமா அடக்கும்போது அந்த நோய் சக்தி மூட்டுகளை பாதிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பலருக்கு சொரியாசிஸ் வந்த சில வருஷங்களுக்கு பிறகு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வலி வருது. அப்போ நோயோட பாதை உள்நோக்கி போகுது. ஆமா, தோலிலிருந்து நுரையீரல், மூட்டுகள், ஏன் சில சமயம் நரம்பு மண்டலம்னு உள்நோக்கி போகுது. இது ஒரு ஆபத்தான நகர்வு. இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி பாதிக்குது? ஏன்னா எக்ஸிமா, சொரியாசிஸ் ரெண்டுமே இம்யூனிட்டி சம்பந்தப்பட்டது தானே நமக்கு தெரியும். மிக முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த ஆட்டோ இம்யூன் நோய்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு காவலாளி மாதிரி. அது வெளியில இருந்து வர்ற கிருமிகளை தாக்கி நம்மள பாதுகாக்கணும். ஆனா சில சமயம் இந்த காவாலிக்கு குழப்பம் நம்ம உடல் செல்களே தவறாக தாக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆட்டோ இம்யூன் நோய். எக்ஸிமா, சொரியாசிஸ்ல அந்த காவாலி நம்ம தோல் செல்களை தாக்குது, அப்படித்தானே? கரெக்ட். இப்போ நாம என்ன பண்றோம், ஒரு ஸ்டீராய்டு கிரீம் மூலமா அந்த காவாலாளியோட கைய கட்டி போடுறோம்.
நீ தோலை தாக்காதே அப்படின்னு ஒரு தற்காலிக உத்தரவு. ஆனா நமக்கு காவாலியோட குழப்பத்தை சரி செய்யவே இல்லையே. அதேதான். அதனால கைய கட்டி போட்டதால தோலை தாக்க முடியாத அந்த காவாலாளி தன்னோட கோபத்தையும் குழப்பத்தையும் வேற எங்காவது காட்ட ஆரம்பிக்கும். அது நம்ம மூட்டுகளா இருக்கலாம், இல்ல சுவாச பையா இருக்கலாம். அப்போ ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் நம்ம தெரியாமலே பல புதிய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம். ஆமா, மேலோட்டமா பாக்கும்போது தோல் சுத்தமாயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா உடலுக்குள்ள போர் இன்னும் தீவிரமாயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நோய உள்ள தள்ளுறது ஒரு தப்பான திசையில போற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா? அதாவது நோய் குணமாகறதுக்குன்னு ஒரு சரியான பாதை இருக்கான்னு இந்த ஆதாரங்கள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அருமையான கேள்வி. நிச்சயமா இருக்கு. இந்த ஆதாரங்கள்ல ஹெரிங் விதி அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹெர்ரிங் விதியா? அதென்ன? இது இயற்கை மருத்துவத்துல ஒரு அடிப்படையான கருத்து. டாக்டர் கான்ஸ்டான்டைன் ஹெரிங் கண்டுபிடிச்ச இந்த விதியின்படி உண்மையான குணம் என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே நிகழ வேண்டும். அது என்ன திசை? இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதுக்கு 3 விதிகள் இருக்கு. முதல் விதி, குணம் மேலிருந்து கீழாக நிகழ வேண்டும். இரண்டாவது விதி, உள்ளிருந்து வெளியே நிகழ வேண்டும். இதுதான் நம்ம விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம். உள்ளிருந்து வெளியேன்னா? அதாவது உடலின் மிக முக்கிய உறுப்புகளான இதயம், நுரையீரல், மூளை, இதிலிருந்து குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்புகளான தசைகள், தோல் போன்றவற்றை நோக்கி நோய் குணமாக வேண்டும். ஓ, அப்போ உண்மையான குணத்துல தோல் பிரச்சனை கடைசியில தான் சரியாகணும். ஆமா. மூன்றாவது விதி, நோய் வந்த வரிசைக்கு எதிரான வரிசையில் குணமாகும். அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல. ஆனா நாம தோல் நோயை அடக்கும்போது என்ன பண்றோம்? நாம 2வது விதிக்கு நேர் எதிரா செயல்படுறோம். முக்கியத்துவம் குறைஞ்ச உறுப்பான தோலிலிருந்து நோயை உள்ளுறுப்புகளை நோக்கி தள்ளுறோம். சரியா சொன்னீங்க. இது ஹெரிங் விதிக்கு முற்றிலும் எதிரானது. ஆக வெளிப்புறமாக தோல் சுத்தமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் உடல் பலவீனமடைந்து கொண்டிருக்கிறது. இது கேட்கவே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமா இருக்கு. உடல்நல பாதிப்புகள் ஒருபுறம் இருக்கட்டும், இது மனநலத்தையும் பாதிக்கும்னு இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுதே. அது எப்படி? தோலுக்கும் மனசுக்கும் எந்த சம்பந்தம்? இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. நம்ம உடம்பும் மனசும் ஒன்னோடு ஒன்னு பிணைக்கப்பட்டது இல்லையா? ஆமா. நமக்கு பதட்டமா இருந்தா சிலருக்கு வயிறு வலிக்கும், சிலருக்கு தலை வலிக்கும். அதே மாதிரி மனதின் அழுத்தங்கள் தோல் வழியாகவும் வெளிப்படும். சொல்லப்போனா கருவிலேயே நம்ம தோலும் நரம்பு மண்டலமும் ஒரே செல்லுல இருந்து தான் உருவாகுது. ஓ, இது ஒரு பயாலஜிக்கல் கனெக்ஷன். ஆமாம். அதனால பல நேரங்கள்ல அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், சொல்ல முடியாத கோபம், நீண்ட நாள் மன அழுத்தம், இதோட வெளிப்பாடாகவே தோல் நோய்கள் ஏற்படுது. அப்போ அந்த தோல் அறிகுறிய மட்டும் நம்ம வலுக்கட்டாயமா அடக்கும்போது அந்த மன அழுத்தம் என்ன ஆகும்? அது குறையாது. அதுக்கு வெளியே வர்றதுக்கான வழிய நாம அடைச்சிட்டோமே, அது இன்னும் தீவிரமாகும். அப்போ இப்போ அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வேறொரு ரூபத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அது காரணமே இல்லாத பதட்டமாக, திடீர்னு வர்ற கோபமாக, அல்லது ஆழமான மனச்சோர்வாக கூட உருவெடுக்கலாம். இது ஒரு ஜாச்சிராணி வலியா மாதிரி இருக்கு. மன அழுத்தம் தோல்ல வெளிப்படுது. அது அடக்குனா அது திரும்பவும் மனதை இன்னும் மோசமா பாதிக்குது. கண்டிப்பா. அதோட தோல் பிரச்சனை இருந்தா அத பத்தி 4 பேர் கேட்கும்போது வர்ற கூச்சம், தர்ம சங்கடம், இதுவே ஒரு தனி மன அழுத்தம் தானே. ஆமா, அது நம்ம தன்னம்பிக்கையவே பாதிக்கும். இந்த சுழற்சியை உடைக்காம வெறும் கிரீம் தடவுறதுனால எந்த பயனும் இல்ல. இவ்ளோ விஷயங்களை பார்த்த பிறகு உண்மையான குணம்னா என்னன்னு இந்த ஆதாரங்கள் எப்படி விவரிக்குது? வெறும் தோல் சரியாவது மட்டும் குணம் இல்லைன்னு நல்லாவே புரியுது. உண்மையான குணம் என்பது ஒரு முழுமையான மாற்றம். அது உடல், மனம், நோய் எதிர்ப்பு சக்தி என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான மேம்பாடு. ஓகே. உண்மையான குணம் ஏற்படும்போது சில குறிப்பிட்ட அறிகுறிகள் முதல்ல தென்படும். தோல்ல மாற்றம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாற்றங்கள் நடக்கும். அப்படியா? அது என்னென்ன அறிகுறிகள்? முதல்ல தூக்கம். பல வருஷங்களா நிம்மதியா தூங்காதவங்க கூட ஆழ்ந்த நல்ல தூக்கத்தை அனுபவிப்பாங்க. ராத்திரி எந்த தொந்தரவும் இல்லாம காலையில புத்துணர்ச்சியோட எழுவாங்க. சரி, தூக்கத்துக்கு அப்புறம்? அடுத்தது பசி. பசியே இல்லாம இருந்த நிலை மாறி சரியான நேரத்துக்கு இயல்பான ஆரோக்கியமான பசி எடுக்கும். ஜீரண சக்தி மேம்படும். மூணாவதா மனநிலை. காரணமில்லாத கோபம், பதட்டம், எரிச்சல் எல்லாம் குறைஞ்சு ஒரு தெளிவான அமைதியான மனநிலை உருவாகும். இந்த உள்மாற்றங்கள் எல்லாம் நடந்த பிறகுதான் தோல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்குமா? ஆமா, இந்த உள்மாற்றங்கள் எல்லாம் நடந்த பிறகு இறுதியாக தோல் தானாகவே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும்.
உள்ளே இருந்த சமநிலையின்மை சரி செய்யப்பட்டதால அதோட வெளிப்பாடான தோல் நோயும் குணமாகுது. இது கொஞ்சம் மெதுவான பாதையா இருக்கலாம். ஆனா இதுதான் நிலையான குணம். ஏன்னா இது மூல காரணத்தை சரி செஞ்சு வருது. இது வெறும் அறிகுறியை மறைக்கிறதில்ல. இந்த ஆழமான அலசலிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தோல் நோய்களின் அறிகுறிகளை அடக்குவது ஒரு தற்காலிக தீர்வாக தெரிந்தாலும் அது நீண்ட காலத்துல நோயை உடலுக்குள்ள ஆழமாக தள்ளக்கூடும். ஆமா, அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் மனநலத்தையும் கூட பாதிக்கக்கூடும். சரி. உங்களுக்காக நாங்கள் தொகுத்த இந்த தகவல்கள் தோல் பிரச்சனைகளை ஒரு அவசர சிகிச்சையாகவோ அல்லது ஒரு அவமானமாகவோ பார்க்காமல் உங்கள் உடலின் உள்ளிருந்து வரும் ஒரு செய்தியாக பார்க்க தூண்டுகிறது. ஆமா. அது உங்கள் உடலின் ஆழமான சமநிலையின்மையை பற்றி உங்களுக்கு உணர்த்துகிறது. அதை அடக்குவதற்கு பதிலாக அது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்பதுதான் உண்மையான தீர்வை நோக்கிய முதல் படி. அருமையா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள் அடக்கப்பட்ட உடல் அறிகுறிகள் எப்படி மனநல பாதிப்புகளாக வெளிப்படும்னு சொல்லுது. இதை அடிப்படையா வச்சு உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் இப்படி நீங்கள் மறைக்கும் அல்லது அடக்கும் ஒரு சிறிய வெளிப்புற பிரச்சனை உங்களுக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கலாம். அது ஒரு சின்ன பொய், ஒரு தவிர்க்கப்பட்ட முக்கியமான உரையாடல் அல்லது தள்ளி போடப்பட்ட ஒரு கடினமான முடிவாக இருக்கலாம். மேலோட்டமாக பார்க்க எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் அது உங்களை எப்படி பாதித்துக் கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க.